This video is sponsored by BuyMode shopping app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மசாலா பொருட்களின் ராணின்னு சொல்லக்கூடிய ஏலக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவை பூர்வீகமாக கொண்ட இது இஞ்சி குடும்பத்தோட ஒரு அங்கமாக இருக்குது. நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஏலக்காங்கிறது விதைகள், அந்த செடியோட விதைகளை தான் நம்ம ஏலக்கான்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் 3 வகைகள் இருக்குது: மலபார், மைசூர், வழுக்கா. மலபாருங்கிறது தரையில் கிடைமட்டமாக வளரக்கூடியது, மைசூருங்கிறது நல்லா செங்குத்தாகவே வளரக்கூடியது, வழுக்காங்கிறது தரையிலையும் படராமல் செங்குத்தாகவும் வளராமல் இடைப்பட்ட நிலையில் வளரக்கூடியது. இதில் இருக்க சத்துக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வைட்டமின் சி, மெக்னீஷியம், மேங்கனீஸ், இரும்பு, கால்சியம், நார்ச்சத்து, புரதம், ஆக்சிஜன் ஏற்றக்கூடிய ஒரு வகையான சத்தும் இதில் இருக்குது. இதை நம்ம பொதுவாக ஸ்வீட்ஸில் அது மாதிரி இடங்களில் பலகாரங்கள்லாம் போடுறத நம்ம பார்த்துருப்போம். இது எதுக்குனாக்கா நமக்கு செரிமானத்தை அதிகரிக்க இது ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பலகாரத்தை சாப்பிடும்போது அது நம்ம அதிகமாக சாப்பிட்ட மாதிரி ஒரு மன திருப்தி கிடைக்கிது. இதனால் நம்ம அதை அதிகமாக சாப்பிட்டு வெயிட் போடாமல் நம்ம எடையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய சளி தொந்தரவு, இருமல், இது மாதிரி விஷயங்களுக்கு இதை சாப்பிட்றதால அந்த இருமல் உடனடியாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். இது நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதால லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்றதால ப்ரெஷர் கொஞ்சம் அதிகரிக்குது. சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணி நம்ம சிறுநீரகத்தை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைச்சி அதை நல்லா சரி பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய குணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கல்லீரல் நெரிசலை குறைச்சி பித்த உற்பத்தியை தூண்டக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கிறதால கல்லீரலை ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்குது. இதில் ஆக்சிஜனேற்ற பண்பு இருக்கிறதால இது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்குது. சுவாச தொற்றுகள்னு சொல்லக்கூடிய மூச்சுக்குழாய் அலர்ஜி, ஆஸ்துமா, ஜலதோஷம், தொண்டைப்புண், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அருமருந்தாக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனநிலையை மாற்றக்கூடிய சக்தி கூட இதுக்கு இருக்குது. மனப்பதட்டம் இருக்கிறவங்க இது எடுத்துக்கும் போது அதுலேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது உணர முடியும். கொமட்டல், வாந்தி இது மாதிரி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கும் போது அந்த கொமட்டல் சரி செய்கிறத நம்ம பார்க்க முடியும். உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கும் போது இது நல்ல சாப்பிட்ட மனநிறைவை கொடுக்குது. ஸோ அதிகமான உணவை நம்ம எடுத்துக்கிறத தடுக்குது. ஸோ உடல் எடை ரொம்ப ஈஸியாக குறையிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாய் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது பற்களில் கேவிட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வாயில் உள்ள பாக்டீரியாக்கெல்லாம் அழித்து அந்த சொத்தை பல்லாம் கூட சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வாய்க்குள்ள உள்ள புண்கள்லாம் ஆற்றக்கூடிய தன்மை இந்த ஏலக்காய்க்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஈறுகளையும் வலிமையாக்கி அந்த கேவிட்டிஸ் வரதை தடுக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு உண்டு. ஆண்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு கண்டிப்பாக உண்டு. உடலில் எந்த ஒரு ஆரோக்கிய பாதிப்பு இருந்தாலும் அது அனைத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. உடலில் சேரக்கூடிய அதிகப்படியான நச்சுக்களை நீக்கி உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கக்கூடிய தன்மை படைத்தது இது. உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கிறதால சருமம், முடி, தேகம் என அனைத்தையும் நல்ல ஒரு வலிமையாக வச்சுக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. ஸோ நம்ம இதை ஏதோ ஒரு வகையில் நம்ம டெய்லி எடுத்துக்கிறதால நமக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும். இப்போ நம்ம டீஸ் குடிக்கிறோம் இல்லையா, அதில் நம்ம ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு டெய்லி சாப்பிட்றதால இவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதே நம்ம ரொம்ப அதிகப்படியாக எடுத்துக்கிறதால நமக்கு இதனால் நிறைய பிரச்சனை கூட வரக்கூடும். நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம தோல் வெடிப்பு, அதிகமான சுவாசம் சம்மந்தமான பிரச்சனை, வயிற்று வலி, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரக்கூடும். இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம உடனே டாக்டரை காண்டாக்ட் பண்ணதான் நல்லது. இப்போ ரத்தம் உறைதலுக்கு மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு அது இது அதிகமாக சாப்பிட்றதால அது வேலை செய்யாமல் கூட போடலாம். அது மாதிரி மன அழுத்தம், மனசு சம்மந்தமான மருந்து எடுத்துக்கிறவங்க இதை சாப்பிட்றதால அந்த மருந்து வேலை செய்கிறத எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. இது அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு தொண்டையில் இறுக்கம் ஏற்படும். இதனால் நமக்கு பிரச்சனை வரக்கூடும். இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசமாக இருக்கிற பொண்ணுங்க சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இது அந்த குழந்தை கருப்பை சுருக்கத்தை ஏற்படுத்தி அது அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் அந்த குழந்தை பிறக்கிற டைம்னாக்கா குறை பிரசவம் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ப்ரெஷர் பேஷண்ட் இதை எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இது ரத்த ஓட்டத்தை அதிகமாக்குறதால இது ப்ரெஷரை அதிகமாக்க தான் செய்யும். ஸோ ப்ரெஷர் இருக்கவங்க இதை எடுத்துக்கிறதால ரொம்பவே அதிகமாகும் ப்ரெஷர். இதனால் இதய துடிப்பு அதிகமாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பித்தப்பையில் கற்கள் இருக்கிறவங்க இதை எடுத்துக்காமல் இருக்கிறது தான் நல்லது. இது பித்தப்பை கற்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. சாதாரணமாகவே அதிகமாக எடுத்துக்கும் போதே நமக்கு பித்தப்பையில் கற்கள் வரக்கூடிய ஆபத்து இதில் இருக்குது. ஸோ ஏலக்காய் சாப்பிட்டதால வயிற்று வலி வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே மருத்துவரை பார்க்குறது தான் நல்லது. கண்டிப்பாக அது பித்தப்பையில் கற்கள் இருக்கிறதுக்கான சான்சஸாக கூட இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.